ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 1800, வருஷம் 1895, ஏப்ரல் மாதம். பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். வசனம் மாற்கு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை மற்றும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை மற்றும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வசனங்கள் 12 முதல் 16. பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்ட புளிப்பில்லாத அப்பத்தினுடைய முதலாம் நாள் நீசான் 14ஆம் தேதியாகும். ரீப்ரிண்ட் 1786 பார்க்கவும். பஸ்கா பண்டிகையானது 15ஆம் தேதி துவங்கி 7 நாட்கள் நீடித்ததா இருந்தது. ஒரு நாளானது முந்தின நாளின் சூரிய அஸ்தமனத்தோடு மாலை 6 மணியோடு துவங்குகின்றது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 20 வரை. இந்த ஒரு தருணத்தின் போது புளிப்பு பயன்படுத்துவதற்கு தடை பண்ணப்பட்டு இருந்தது. காரணம் நினைப்பூட்டுதலாய் இருந்திடுவதற்கேயாகும். அதாவது 1, அப்பம் புளிப்பாய் காத்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் எகிப்து நின்று அவசரமாய் புறப்பட்டதற்கு நினைப்பூட்டுதல் ஆகும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் மற்றும் 39ஆம் வசனம். மற்றும் 2, எகிப்தில் அவர்கள் அடைந்த பாடுகளுக்கு நினைப்பூட்டுதல் ஆகும். இந்த அவர்களின் பாடுகளின் நிமித்தம் அது சிறுமையின் அப்பம் என்று அழைக்கப்பட்டது. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனால் 3 அதன் பிரதான அர்த்தமாவது பாவத்தை களைந்து போடுவதாகும். ஏனெனில் புளிப்பு என்பது கெட்டுப்போகச் செய்கிறபடியால் அது தூய்மை இன்மைக்கு அடையாளமாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரேலோ மற்றும் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று அடைந்த விடுதலையும் பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்தினின்று உள்ள உலகத்தினுடைய விடுதலைக்கு நிழலாய் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த பண்டிகையானது 1000 வருட யுகத்தின் போதான உலகத்தினுடைய சரியான நிலைமைக்கு நிழலாய் இருக்கின்றது. கிறிஸ்து மூலமாய் பாவம் மற்றும் மரணத்தில் இருந்துள்ள மாபெரும் விடுதலையையும் மற்றும் மகா உபத்திரவ காலத்தையும் அனுபவித்திருக்கும் உலகமானது அவர்கள் தங்களிடம் இருந்து பாவம் எனும் புளிப்பை களைந்து போடுவதற்கு எதிர்பார்க்கப்படுவார்கள் மற்றும் தங்கள் விடுதலையை குறித்த நன்றியுடன் கூடிய நினைவு கூறுதலில் சுயநலம் என்னும் புளிப்போடும் இல்லாமல் மாறாக துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே தேவனுடைய நன்மைகளில் களி கூறுகின்றவர்களாகவும் பங்கெடுக்கின்றவர்களாகவும் இருந்து பண்டிகை ஆசரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவார்கள். கிறிஸ்துவினுடைய பலிக்கு முன்னடையாளமான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலானது எப்போதும் நீசான் 14ஆம் தேதி என்று செய்யப்படுகின்றது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவினுடைய பலியும் அதே நாளில் நடைபெற்று இவ்விதமாய் நிழலில் முன்னுரைத்தபடி நிறைவேறினது. ஆட்டுக்குட்டியினுடைய பலியானது முதற்பேரான சபையினுடைய இரட்சிப்புக்கென்றும் இஸ்ரேல் ஜாதி நிழலாய் காணப்படுகின்றதான சர்வ சிருஷ்டிக்குமான அடுத்து சம்பவிக்க இருக்கும் விடுதலைக்குமான கிறிஸ்துவனுடைய பலிக்கு நிழலாய் காணப்பட்டது. பஸ்கா வாரத்தின் போது விருந்தோம்பலானது எருசலேமில் கடமையாக கருதப்படுகின்றது. ஆகையால் தான் கர்த்தர் மேல் வீட்டறையை கேட்டுக்கொண்ட போது அவ்வறையை அவருக்கு கொடுத்திடுவதற்கு உரிமையாளர் ஆயத்தத்துடன் காணப்பட்டார். அநேகமாக 14ஆம் வசனம் தெரிவிப்பது போல அம்மனுஷன் விசுவாசியாக இருந்திருக்க வேண்டும். அல்லது 15ஆம் வசனம் காண்பிக்கிறது போன்று முன்கூட்டியே கூட ஏதேனும் ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கலாம். வசனங்கள் 17 முதல் 21 வரை. யார் பெரியவராக இருக்க வேண்டும் என்பதற்கான வாக்குவாதம் பற்றி லூக்கா அவர்களால் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ள லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் காரியமானது அநேகமாக அவர்கள் பந்தி அமர்ந்த போது துவங்கி இருந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு அருகாமையில் காணப்பட வேண்டும் என்று விரும்பினவர்களாக காணப்பட்டனர் மற்றும் இப்படியாக கொஞ்சம் சுயநலத்துக்கு ஒத்த ஆவியை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருந்தனர். இந்த ஒரு தருணத்தின் போதுதான் கர்த்தர் மிகவும் நெஞ்சை தொடும் வண்ணமாக தாழ்மைக்கான விளக்கம் கொடுத்தார். மற்றும் இந்த மிக அவசியமான பண்பு இல்லையெனில் அவர்களால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திட முடியாது எனும் உண்மையானது சீசருடைய மனங்களில் வலியுறுத்தி பதிய வைக்கப்பட்டது. யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீசர்களில் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று கர்த்தர் அறிவித்ததின் நிமித்தமாக
சீசருடைய மனோநிலையானது உடனடியாக தாழ்மை பற்றி கொடுக்கப்பட்ட பாடத்தினுடைய பலனை வெளிப்படுத்தினதாய் இருந்தது. அவர்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாய் இருக்கவில்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் உறுதியை குறித்து பயமடைந்தவர்களாக, ஆண்டவரே அவரா அல்லது இவரா என்று கேட்காமல், மாறாக ஆண்டவரே நானோ என்று விசாரித்தார்கள். அவர்கள் சுய பரிசோதனை செய்யும் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர். ஆண்டவருடைய எச்சரிப்பை யூதாஸ் ஆர்வமற்று கேட்டுக்கொண்டிருந்த காரியம் மற்றும் நிதானமாய் திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தது மற்றும் தீமையில் பொல்லாப்பான பிடிவாதம் ஆகியவை வெளிப்படுத்தின அவரது இருதயத்தின் கடினமும் மாய்மாலத்தினுடைய ஆழமும் 11 பேரிடம் காணப்பட்ட தாழ்மை மற்றும் அன்பின் ஆவிக்கு எதிரடையாய் காணப்பட்டது. இது சாத்தானின் வல்லமைக்கு மனமுவந்து ஒப்பு கொடுக்கும் அல்லது அடிப்பணியும் ஆத்துமாவிற்கான நம்பிக்கை ஏதேனும் இல்லாத நிலைக்கு உதாரணமாய் காணப்படுகின்றது. வசனம் 21. யூதாஸ் சீர் பொருந்திடுவதற்கான எந்த நம்பிக்கையின் வெளிச்சத்தையும் வீசிடவில்லை. யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கவும். தேவனுடைய காருண்யமானது யூதாசினுடைய இருதயத்தை கடினப்படுத்த மாத்திரமே செய்தது. ஆகையால் அவரை குணப்படுத்த எதுவும் இல்லை. வசனங்கள் 22 முதல் 24 வரை அப்பம் மற்றும் திராட்சரசம் ஆகிய அடையாளங்களுடைய வெளிப்படையான அர்த்தத்தினை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. பிற்கப்பட்ட அப்பமானது நம்முடைய மீட்பிற்கென்று கிறிஸ்துவனுடைய மனுஷீகம் பலி செலுத்தப்பட்டதை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. இந்த பலியினுடைய பயன்களானது விசுவாசத்தின் மூலமாக தனித்தனியே சொந்தமாக்கிக் கொள்ளப்பட வேண்டும். இப்படி சொந்தமாக்கிக் கொள்ளும் காரியமானது அதை புசிக்கும் காரியத்தினால் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய அவரது சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரச பாத்திரமானது பிற்கப்பட்ட அப்பத்திற்குரிய அதே அர்த்தத்தினை உடையதா இருக்கின்றது. இதில் நாம் பங்கெடுத்தல் என்பதும் கூட அவரது பலியினுடைய பயன்களை நம்முடையதாக்கிக் கொள்வதையும் இப்படியாய் நீதிமான் ஆக்கப்படுவதையும் குறிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகையால் தான் கர்த்தர், நீங்கள் விசுவாசத்தினால் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இந்த அர்த்தத்தோட கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு அர்த்தத்தையும் காண்பிக்கின்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். அதாவது அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது பலியில் அவரோட கூட நம்முடைய பங்கெடுத்தலை காண்பிக்கின்றார். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். ராபோஜனத்துக்கு பிற்பாடு யோவானால் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த அனைத்து அறிவுரைகளின், தேடுதல்களின், ஆறுதல்களின், நம்பிக்கையின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டன மற்றும் மனதை தொடும் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. யோவான் 13ஆம் அதிகாரம் 33 முதல் 38 வசனங்கள், 14 முதல் 17 வரையிலான அதிகாரங்கள். இந்த காலப்பகுதியானது சீசர்களால் ஒருபோதும் மறக்கப்படவில்லை மற்றும் இதன் தாக்கமானது அவர்களது பிந்தைய நடத்தைகளில் மிகவும் வெளிப்பட்டதாய் இருந்தது. வசனம் 25. தற்காலத்தினுடைய பாடுகள் அனைத்தும் முடிவடைகையில் கிறிஸ்துவ மற்றும் சபையினுடைய இறுதி ஜெயத்தை முன்னறிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் ஒன்றாய் கூடி கொண்டாடிடும் விருந்துக்கு புதிய மற்றும் பாக்கியமான அர்த்தம் இருக்கும். அது அவர்களது விசுவாசத்தினுடைய வீரத்திற்கும் மிகுந்த கடுமையான பரீட்சைகளின் கீழ் தெய்வீக நோக்கத்திற்கான அவர்களது உண்மைக்குமான ஞாபகார்த்தமான கொண்டாட்டமாயும் மற்றும் அந்த விசுவாசம் மற்றும் உண்மையினுடைய வெற்றியில் ஒன்றாய் சேர்ந்து களிகூறுவதாகவும் இருக்கும். வசனம் 26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். மாற்கு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் கலைந்து போவதற்கு பதிலாக சோர்ந்து போனார்கள். யூதாஸ் தனது மிக கொடூரமான திட்டத்தை நிறைவேற்றிட போன போது கர்த்தருடைய துக்கத்தையும் எச்சரிப்புகளையும்
கவனித்தவர்களாக 11 பேரும் தங்கள் அன்பினாலும் அனுதாபத்தினாலும் அவரை தேற்றிடுவதற்கும் அவருக்கு உதவி புரிந்திடுவதற்கும் நாடினார்கள்.